இது தந்தையின் இன்று. வரவேற்பது அபிநயா. முதலில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் TR பாலு தலைமையிலான தமிழக எம்பிக்கள் குழு இன்று சந்திப்பு. தமிழகத்தின் நீட் விலக்கு கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்தல். குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வில் தமிழக ஊர்தி பங்கேற்க அனுமதி இல்லை. பாஜக ஆளும் கர்நாடகாவை தவிர மற்ற தென் மாநிலங்களின் ஊர்திகளுக்கு அனுமதி இல்லாததால் சர்ச்சை. தமிழக அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கடிதம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 21 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார் கருப்பாயூர் அணி கார்த்திக். உதயநிதி ஸ்டாலின் சார்பில் காரை பரிசாக வழங்கிய அமைச்சர்கள். 19 காளைகளை அடக்கிய ராம்குமாருக்கு 2ஆம் பரிசு. பங்கேற்ற 1020 காளைகளுக்கும் தங்கக்காசு பரிசு. சிறந்த காளைக்கான பரிசை புதுக்கோட்டை கல்குறிச்சியை சேர்ந்த உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் வென்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளி உயிரிழந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றி முதல்வர் இன்று உத்தரவு. உயிரிழந்த பிரபாகரனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி மாற்றம். பிப்ரவரி 20ஆம் தேதி வாக்குப்பதிவு என இன்று மறு அட்டவணை வெளியீடு. அபுதாபி விமான நிலையம் அருகே இன்று ட்ரோன் தாக்குதல். 2 இந்தியர்கள் உள்பட 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சார்பில் ஊர்தி பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் எந்தெந்த மாநிலங்கள் பங்கேற்க அனுமதி என்பது தொடர்பான முடிவை மத்திய அரசு எடுப்பதில்லை என்றும், நேரமின்மை காரணமாக சில முன்மொழிவுகளை மட்டுமே நிபுணர் குழு ஏற்க முடியும் என்பதால் நிராகரிக்கப்படுவது இயல்பான விஷயம் என்றும் மத்திய அரசு இன்று விளக்கமளித்துள்ளது. செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், லோகநாதன், மணிகண்டன் வழங்கிய தகவல்கள் இவை. குடியரசு தின விழாவில் ஆண்டுதோறும் டெல்லி ராஜபாதையில் நாட்டின் சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் என்கிற மையக்கருவில் மாநிலங்களிடமிருந்து அலங்கார ஊர்தியை மத்திய அரசு கோரியிருந்தது. மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு அணிவகுப்பில் பங்கேற்க 12 மாநிலங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களின் அலங்கார ஊர்தியை மத்திய அரசின் தேர்வுக்குழு தேர்வு செய்தது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் முன்வைக்கப்பட்ட வேலு நாச்சியார், வ.உ. சிதம்பரம் உள்ளிட்டோரின் உருவங்களுடன் கூடிய அலங்கார ஊர்தி தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படவில்லை. தமிழகத்தின் ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், பாஜக துணைத் தலைவர் VP துரைசாமி ஆகியோரிடம் பேசினோம். தமிழகத்தினுடைய கலைக்குழுக்கள் மற்றும் தமிழகத்தில் சார்பில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஊர்திகளுக்கு கலந்து கொள்ளுகிற விதத்தில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். எனவே இது முழுக்க முழுக்க அநியாயமானது, அநீதியானது. தமிழகத்தை இது மாதிரி தமிழகத்தையும் அதாவது மாற்று கட்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களை பூரா நிராகரிக்கிறது தான் இதில் இருக்கிறதா நான் கருத வேண்டியிருக்கேன். இன்றைய தமிழக முதலமைச்சருக்கு திறமையின்மை என்பதை உணர்ந்துதான் டெல்லியில் இருக்கின்ற குழு தமிழக அரசை நிராகரித்து விட்டது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில், இந்த வருடம் நடந்திருப்பது முழுவதும் டெக்னிக்கல் இஷ்யூ. இண்டிபெண்டன்ஸ் அட் 75, ஐடியா அட் 75, ரிசால்வ் அட் 75. இதுக்கு தீம் இருக்கணும். இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கேரளாவினுடைய அரசு, வெஸ்ட் பெங்காலினுடைய அரசு, இது ஒரு டூல் கிட். இந்த 3 அரசுகளும் சேர்ந்துக்கிட்டு ஒரு டூல் கிட் வச்சு இந்த வன்மத்தை விதைக்கின்றார்கள். குடியரசு தின அணிவகுப்பில் கேரளா, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களின் ஊர்திகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தின் ஊர்திக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தின் ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது எனவும், விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமாரின் கூடுதல் தகவல். தேர்வு செய்யப்படாத மாநிலங்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக விமர்சனங்களை முன்வைப்பதால் இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளாவதும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின அணிவகுப்பில் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவது ஒன்றே இத்தகைய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. அபிநயா. நன்றி ரமேஷ்குமார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் விவகாரம் தொடர்பாக தமிழக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை இன்று நேரில் சந்தித்தது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் வகையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர்
தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப ஆளுநரை அறிவுறுத்த கோரி திமுக எம்பி டிஆர் பாலு தலைமையிலான தமிழக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முயன்றனர். 2 முறை முயற்சித்தும் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நீட் விவகாரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஆளுநர் பதவி விலக வேண்டும் என டிஆர் பாலு காட்டத்துடன் தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் தமிழக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் குழு இன்று மாலை 4:30 மணிக்கு சந்தித்தது. இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு நீட் விலக்கு கோரி அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்ததாக டிஆர் பாலு தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர், அதேபோல கல்வித்துறை அமைச்சர் ஆகியோரோடு கலந்து பேசி இதற்கு உடனடியாக ஒரு முடிவு கண்டு என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் நான் தெரிவிப்பேன் என்று உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து கட்சி குழுவில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் கூறுகையில், 2007ஆம் ஆண்டிலே இதே போல ஒரு மசோதாவை இயற்றி அதற்கு அன்றைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து கூறினோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சில் எந்த உள்நோக்கமும் இல்லை என நம்புவதாகவும் டிஆர் பாலு தெரிவித்துள்ளார். ராஜா, அமித்ஷாவுடனான தமிழக எம்பிக்களின் இன்றைய சந்திப்பின் போது தமிழகத்தின் சார்பில் வேறு ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டனவா? அது பற்றிய விவரங்கள் எல்லாம் என்ன? திமுக மக்களவை குழு தலைவர் டிஆர் பாலு தலைமையிலான அனைத்து எம்பிக்கள் குழு இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார்கள். சுமார் 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் முக்கியமாக தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி இவர்கள் தரப்பு வலியுறுத்தலாக இருந்தது. இதை தவிர்த்து கடந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்புக்காக தமிழகத்திற்கு இன்னும் மத்திய அரசு தரப்பில் இந்த பேரிடர் நிதி இன்னும் வழங்கவில்லை. மேலும் இந்த நிதியானது ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தமிழருக்கு வந்தடையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அபிநயா, நன்றி ராஜா. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி மாடுபிடி வீரர்கள் பரிசுகளை தட்டிச் சென்றனர். செய்தியாளர்கள் பாரிசாமி, பிரபு, குமார் வழங்கிய தகவல்கள் இவை. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 6:50 மணிக்கு தொடங்கியது. இதில் 1020 காளைகளும் 365 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். வீரர்கள், காளை உரிமையாளர்கள், உதவியாளர்கள் என அனைவரும் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதை உறுதி செய்த பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்குவதில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வம் காட்டினர். வீரர்களிடம் அடங்காமல் காளைகளும் ஆட்டம் காட்டின. போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள் சரவணன் வெங்கட்ராமன் கூறுகையில், நான் கிட்டத்தட்ட சின்ன 14 வயசுல வந்து மாடு பிடிக்கிறேன். இப்படி 800 மாடுக்கு மேலே பிடிச்சிருக்கேன். 2 மாடு ட்ரை பண்ணோம், 3ஆவது மாடு பிடிச்சோம். 2 பேர் சேர்ந்து பிடிச்சனால பிடி மாடு இல்லைன்ட்டாங்க. 4ஆவது மாடு பிடிக்க போகும்போது குத்துப்பட்டுருச்சு. பனியனோட சேர்த்து பனியன் மேல மாட்டிக்கிச்சு. இன்றைய போட்டியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரது காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. காளை உரிமையாளருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் 21 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற மாடுபிடி வீரருக்கு திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. முதல் பரிசை பெற்ற கார்த்திக் கூறுகையில், யாருமே ஆன்லைன்ல டோக்கன் இல்ல, அது ஒண்ணுதான் பஞ்சாயத்து. இந்த ஆன்லைன்ல டோக்கன் வர்றதுக்கு நேரடியா பஞ்சா புக் பண்றது யாரு நல்லா பிடிக்கிறவங்க பிடிக்க மாட்டாங்க தெரிய மாட்டேங்குது. இதேபோல் வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்ட 1020 காளைகளுக்கும் போட்டியில் பங்கேற்ற 365 மாடுபிடி வீரர்களுக்கும் தலா 1 தங்க காசு பரிசாக வழங்கப்பட்டது. இவை தவிர வெற்றி பெற்ற காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள், குக்கர், பிரிட்ஜ், கிரைண்டர் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. போட்டியில் கலந்து கொண்டு காயமடைந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். மருத்துவ குழுவில் உள்ள மருத்துவர் சந்துருவிடம் பேசினோம். உடனடியாக அவங்களுக்கு அதுக்கு தேவையான சிகிச்சைகள் என்ன கிடைக்கிறோமோ அதுக்கு ஏற்பாடுங்க செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். சிறு காயங்களுக்கு இங்கே முடிஞ்சவர்களே நாங்கள் தையல் வசதிகள் போட்டு அதை ஓபியாவே டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் சார். இன்றைய போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பள்ளி மாணவிகளான நிஷா, திவ்ய தர்ஷினி மற்றும் பூஜா ஆகியோரும் தங்களது காளைகளை களமிறக்கினர். அவர்கள் கூறுகையில், ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணதுலேருந்து எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கு போய் அவுக்கணும்,
எனக்கு ஆசை வந்துச்சு. அதுலேருந்து நானும் மாடை வைக்க போனேன். எப்பயுமே சாமி கும்பிட்டு வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்றேன்னா நம்மளும் கூட போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்தப்போ 2 மாடுமே ஜெயிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெருமைக்காக அதுக்காகண்டியும் இல்லை, ஒரு ஆண்னா இப்படி இருக்கணும், பெண்ணா இப்படி இருக்கணும் பிரித்து பார்க்குறாங்க. அந்த பிரித்து பார்க்காம எல்லாரையும் சமமாக பார்க்கறதுக்காண்டி நாங்கள் வந்துருக்கோம். செய்தியாளர் குமார் வழங்கும் கூடுதல் தகவல். பார்வையாளர் இல்லாமல் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது என்பது சிறு மக்களின் சிறு வருத்தமாக இருந்ததாகவே கூறப்படுகிறது. அபிநயா. பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மஞ்சுவிரட்டு மற்றும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. செய்தியாளர்கள் உமாசங்கர், கணேஷ் பாபு, கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய தகவல்கள் இவை. பொங்கல் விழாவின் ஒரு அங்கமாக தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது போல் வட மாவட்டங்களில் மஞ்சுவிரட்டு எருதுவிடும் திருவிழா நடத்தப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள வீமத்தூர் கிராமத்தில் 107ஆம் ஆண்டு மஞ்சு விரட்டு திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. 2 சுற்றுகளாக நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு திருவிழாவில் காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் முதலிடம் பிடித்த காளைக்கு பரிசாக 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் அளிக்கப்பட்டது. செய்தியாளர் உமாசங்கர் வழங்கும் கூடுதல் தகவல். விதிகளின்படி போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காளை மாடுகளுக்கும் கால்நடை மருத்துவர் குழு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கல்நார்சாம்பட்டியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வந்த 185 காளைகளும் 2500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாடு பூத்தாண்டும் திருவிழா எனும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமங்களில் பராமரிக்கப்பட்டு வரும் கோயில் காளைகளை கோவில் முன்பு உள்ள பூக்களால் ஆன கோடுகளை தாண்ட செய்வதுதான் மாடு பூத்தாண்டும் திருவிழா. இந்த விழாவில் பூக்கோட்டை தாண்டி கோவிலை முதலில் சுற்றி வந்த காளைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவாப்பாடி பகுதியில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. செய்தியாளர் கணேஷ் பாபு வழங்கும் கூடுதல் தகவல். 100க்கும் மேற்பட்ட மாடுகள் தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பந்தயத்தில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சிராவயல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். இதனிடையே சேலம் மாவட்டம் சின்னமநாயக்கன் பாளையம் கிராமத்தில் வனத்துறையின் தடையை மீறி நரியாட்டம் என்கிற நரிமுகத்தில் விழிக்கும் வினோத பொங்கல் திருவிழா இன்று நடைபெற்றது. செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கும் கூடுதல் தகவல். தை பிறந்த காணும் பொங்கல் என்று நரிமுகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம், அதாவது நரிமுகத்தில் விழித்தால் அந்த ஆண்டு விவசாயம் மிகச் செழிப்பாக இருக்கும், விளைச்சல் அதிகரிக்கும் என்பது இப்பகுதி கிராம மக்களின் மிகுந்த நம்பிக்கையாக உள்ளது. அபிநயா. நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நாமக்கல்லில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளி உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர்கள் பாஸ்கரன், தமிழ்ச்செல்வன், சம்பத்குமார் அளித்த தகவல்கள் இவை. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் மளிகை கடை உரிமையாளர் வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மாற்றுத்திறனாளி பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை கடந்த 11ஆம் தேதி சேந்தமங்கலம் போலீசார் கைது செய்தனர். பின்னர் இருவரும் நாமக்கல் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 12ஆம் தேதி பிரபாகரன் தனக்கு உடல் நலம் சரியில்லை என கூறியதால் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சேலம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அன்று இரவு அவர் உயிரிழந்தார். போலீசார் தாக்கியதாலேயே மாற்றுத்திறனாளி உயிரிழந்ததாக கூறி அவர்களது உறவினர்கள் கடந்த 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். 3 காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனிடையே உயிரிழந்த மாற்றுத்திறனாளி பிரபாகரன் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளி உயிரிழந்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து உயிரிழந்த பிரபாகரனின் மனைவி ஹம்சலா மகன் ஜோன்ஸ் கூறுகையில், அவர் இறந்தது புதன்கிழமைன்னாங்க, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான் நான் பாடியை பார்த்தேன். ஆனால் அந்த முகமெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. இந்த இடம் இந்த மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சு இப்படி வடிஞ்சு இந்த இடமெல்லாம் ரத்தமாகவே இருந்துச்சு. டாக்ஸியில் அப்பா தரன்னு இழுத்துட்டு போய் குப்பையாட்டம் எடுத்து போட்டாங்க சார். அம்மா நான் நடந்து வரேன்னு சொல்லும்போது அம்மா தள்ளி விட்டுவாங்க சார் காருக்குள்ள. அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான சங்கத்தின் தலைவர் அமலாராணி மற்றும்
மாற்றுத்திறனாளிகள் நல சங்க தலைவர் நம்புராஜனிடம் பேசினோம். அவர் குடும்பத்திற்கு உரிய வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுபோல் அதை எந்த காவல்துறை அவங்க மேலே கை வச்சு அடித்தாங்களோ அந்த காவல்துறை மேலே உரிய நடவடிக்கை எடுத்து 5 காவல்துறையையும் வேலை விட்டு பணி நீக்க செய்யணும். 10 லட்சம் என்பது எந்த விதத்திலையும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதோ அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு பத்தாது. ஒரு கோடி ரூபாயாவது நஷ்ட ஈடு கொடுக்கணும். இது சட்ட விதி மீறல், ஒரு மனித உரிமை மீறல். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கும் கூடுதல் தகவல். அவருடைய உறவினர்கள் அவர் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் இந்த இறப்பிற்கு காரணமான காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அபிநயா. நன்றி தமிழ்ச்செல்வன். பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. 117 தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் சட்டமன்றத்திற்கு வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே பிப்ரவரி 16ஆம் தேதி குரு ரவிதாசன் பிறந்த நாள் கொண்டாடப்படுவதால் பிப்ரவரி 10 முதல் 16 வரை பட்டியலின மக்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வார்கள் என்றும், எனவே தேர்தல் தேதியை மாற்றி அறிவிக்க வேண்டும் எனவும் அம்மாநில அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இதனை கருத்தில் கொண்டு பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி வாக்குப்பதிவு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஏற்கனவே அறிவித்தது போல மார்ச் 10 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. புகழ்பெற்ற கதக் நடன கலைஞரான பிர்ஜு மகாராஜ் இன்று காலமானார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல கதக் நடன கலைஞர் பண்டிதர் பிர்ஜு மகராஜ் டெல்லியில் வசித்து வந்தார். இன்று அதிகாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். அவருக்கு வயது 83. தன்னுடைய 7 வயதில் கதக் நடனத்தை அரங்கேற்றம் செய்த பிர்ஜு 13வது வயது முதல் கலையை மற்றவர்களுக்கு கதக் நடனத்தை கற்றுக் கொடுத்து வருகிறார். இவர் சிறந்த பாடகர், கவிஞர் மற்றும் ஓவியரும் கூட. கிளாசிக்கல் மியூசிக்கையும் கற்றுத்தேர்ந்த பிர்ஜு திரையுலகிலும் பல படங்களில் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக விஸ்வரூபம் படத்தில் உன்னை காணாது பாடலுக்கு கமல்ஹாசனின் நடன ஆசிரியராக பணியாற்றி தேசிய விருது பெற்றார். மத்திய அரசின் பத்ம விபூஷன் விருதையும் வென்றுள்ளார். பிர்ஜு மகராஜ் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்தியாவின் நடனக்கலையை உலகறியச் செய்தவர் என பிர்ஜு மகராஜுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். பிர்ஜு மகராஜின் மறைவு கலையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என வருத்தம் தெரிவித்துள்ளார். பண்டிட் பிர்ஜு மகராஜின் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிப்பதாக குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய இசை மற்றும் கலைத்துறையில் பிர்ஜு மகராஜின் மறைவு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கலையின் சிறந்த தூதரான பிர்ஜு மகராஜின் மறைவு இந்தியாவுக்கும் கலைக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஈடு இணையற்ற நடன கலைஞர் என புகழாரம் சூட்டியுள்ளதுடன் ஓர் ஏகலைவனை போல் பல்லாண்டுகள் தொலைவில் இருந்து பிர்ஜுவை அவதானித்ததாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு மக்களை கட்டாயப்படுத்தவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிய தகவல்கள் இவை. உச்சநீதிமன்றத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ரிட் மனுவை தாக்கல் செய்தது. இந்நிலையில் இந்த மனு தொடர்பாக மத்திய அரசு இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் மக்களின் நலன் கருதி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் வாயிலாக விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது என்றும், யாரையும் விருப்பத்திற்கு மாறாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு முன் அதன் விளைவுகள் குறித்து பயனாளர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது என்றும், எந்த செயல்பாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என மத்திய அரசு அறிவுறுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல்கள் இவை. இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தவறுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதற்கு மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி பிரமாண பத்திரத்தில் தவறு ஏதும் இல்லை என குறிப்பிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் மத்திய அரசின் பிரமாண பத்திரத்தை ஆய்வு செய்துவிட்டு நாளைக்கு இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர். அபிநயா. நன்றி வெங்கடேசன். அபுதாபி விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக தலைநகரான அபுதாபி விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 எரிபொருள் டேங்கர்கள் வெடித்து சேதமடைந்துள்ளன. சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக கட்டப்பட்டு வரும் கட்டுமான இடத்தில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான சேமிப்பு கிடங்கு அருகே
இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 3 பேர் இறந்துள்ளதாகவும் 6 பேர் வரை காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளனர். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு ஜஸ்பிரித் பும்ரா பதிலளித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நாளை மறுதினம் தொடங்க உள்ள நிலையில் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெஸ்ட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து கோலி விலகியதை அடுத்து டெஸ்ட் கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா என பும்ராவிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பும்ரா, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள் என கேட்டதோடு, எந்த பொறுப்பாக இருந்தாலும் இந்திய அணியின் சார்பில் சிறப்பாக செயல்பட ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்தார். இந்திய டெஸ்ட் கேப்டன் பொறுப்பிற்கு ரோஹித் சர்மா, KL ராகுல் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.